ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து கெட்டது. எல்லாமே வாழ்க்கையில் நல்லது தான். இப்போ ஒன்றை நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். இப்போ மறதி என்பது நாம் வந்து கெட்டதுன்னு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு நாம் வந்து போதிக்கிறோம். நல்லா மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காமல் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நல்லது. ஆனால் அதே பையன் கொஞ்சம் பெரியவனாகியோ இல்லை ஒரு அதே வயசுலேயோ ஒரு துன்பமான சூழ்நிலையை அவன் வந்து சந்திக்கிறான். அதை மறக்க வேண்டிய சூழல். அதை வந்து கண்டிப்பாக மறக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாது. அப்படின்றப்ப அதை மறந்தால் தானே நல்லது. ஆக மறதி கூட நமக்கு நல்லது தான். இப்போ நாம் வந்து எப்படின்னாக்கா படிப்புக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பையங்களை பாடம் போட்டுறோன்னா, அதே அவன் வளர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு துன்பப்படுகிற போது கவலைப்படுகிற போது அதை வந்து மறந்துருன்னு சொல்கிறோம். நாமளே சொல்கிறோம் அந்த விஷயத்த மறந்துடுங்க அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாம் எப்படின்னாக்கா, நீ படிப்பை மறக்கக்கூடாது, இப்படி மறந்து தொலைச்சிட்டு வந்துடுறியே, மார்க்கு கம்மியாக எடுக்கிறியே அப்படின்னு நம்ம திட்டுறோம். நாமளே பின்னால் ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த விஷயத்த மறந்துடுறா அப்படின்னு சொல்கிறோம். ஆக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எல்லாமே நல்லது தான். மறந்து போகிறதும் பல நேரங்களில் நல்லது தான். அதனால் ஞாபகமாக இருக்கிறதும் சில நேரங்கள் நல்லது, மறந்து போகிறதும் நல்லது தான் என்பதை நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன்.